ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, கத்திரிக்காய் சாம்பார். அதுவும் சூப்பரான டேஸ்ட்டில். சாம்பார் எல்லாருக்குமே பிடிக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் பருப்பு, நமக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்ச பருப்பு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம குக்கரில் சேர்க்க போகிறோம். புளியும் சேர்த்து எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், புளியும் சேர்த்தாச்சு, வெங்காயம், பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கர் மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு. ஏர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். இதை தண்ணியை தனியாக எடுத்துட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க மத்து வச்சு. இல்லை உங்கள்கிட்ட இந்த சட்டி இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி கடைஞ்சிக்கோங்க. நான் குக்கர்லேயே கடைஞ்சி முடிச்சா இப்படி தான் இருக்கும். ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிப்பீங்களா, அதில் பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம உரிச்சு எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரை வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, எந்த காயாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வரணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சிரும். நல்லா ஃபுல்லாக ஃப்ரை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எடுத்து நம்ம அந்த சாம்பார் செஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா சாம்பார் கொதிக்க வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது பழைய புளின்றதுனால கொஞ்சம் சாம்பார் கருப்பாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இதுக்கு குட்டி தாளிப்பு, நம்ம நார்மலாக தாளிப்பு தாளிக்கிற மாதிரி கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாய் டேஸ்ட்டுக்காக சேர்த்துட்டு அப்புறமா கொத்தமல்லி, கறிவேப்பிலை அப்படியே தூவிடுங்க. தூவிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.